Hi friends, welcome to நம் சமையல் உலகம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஒரு சூப்பராக சிம்பிளாக செம்ம டேஸ்டியாக வித்தியாசமான டிஷ்ஷு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 to 4 மினிட்ஸில் செஞ்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஆம்லேட். முட்டையே இல்லாமல் ஆம்லேட் போட போகிறோம், வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ரொம்ப ஹெல்த்தியானது. ஆஸ் யூஷுவல் டிப்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், ஒரு வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கேபேஜ், இது ஆப்ஷனல். ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆஃப் தக்காளி, சின்னதாக தக்காளி இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க, வச்சுடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுல் எடுத்து கடலை மாவு கொஞ்சம் ஜலிச்சு போட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு இதில் வந்து பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டேன். தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். இது வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அந்த சின்ன கட்டி இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்குங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். ஸோ மீடியமாக. இப்போ நீங்கள் ஆம்லேட் போடும்போது அதில் வெங்காயம் இதெல்லாம் போடுவீங்க இல்லையா, போட்டு முட்டை பீட் பண்ணால் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அது மாதிரி இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த லம்ஸ் கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் பொறுமையாக அந்த மாதிரி கரைங்க. இது செய்கிறதுக்கே அதிகபட்சம் 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் வித்தியாசமான புது ரெசிபி. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து முட்டை இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். இதெல்லாம் இதனுடைய ஹைலைட்டே. அதில் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியாக, அந்த வெஜிடபிள்ஸ் ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாமே போட்டுற போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டோம், அப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, கொஞ்சமாக கேபேஜ். அது முட்டைகோஸ் ஆப்ஷனல், வேணும்னா போடலாம் இல்லை விட்டுடலாம். தக்காளி, அப்புறம் கேரட், இதெல்லாம் போட்டு பீட் பண்ணுங்க. நல்லா இது வந்து பீட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விடுங்க. அதாவது நீங்கள் அந்த தவா காய வச்சுருப்பீங்க இல்லையா ஸ்டவ்வில், கேஸில் வைக்கும்போது அந்த ஹீட் ஆகிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணிடலாம். ஹீட் ஆன உடனே பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு, தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான எண்ணெய் அதில் ஊற்றிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பாருங்கள், கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இதில் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா ஆம்லேட் மாதிரி வராது. நீங்கள் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டிருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் முட்டை இல்லாமல் வெறும் கடலை மாவு பேஸ் வச்சு ஹெல்த்தியாக எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வீட்டில் ஆம்லேட் போடுற மாதிரியே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா டிஷ்ஷு கூடயும் நல்லா போகும். நீங்கள் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே இது ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய், ஏற்கனவே நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, நிறையெல்லாம் வேண்டாம். சுற்றி மட்டும் எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வைங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். மீடியமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி ரொம்ப தடியாக ஊற்றிடாதீங்க, கரெக்டாக ஊற்றுங்க. பாருங்கள், இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாமா? பாருங்கள், பொறுமையாக திருப்பி போடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இது ஹையில் வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிட்டுருக்கும். ஸோ இப்போது சூப்பரான வெஜ் ஆம்லேட், எக் இல்லாமல் வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், 2 சைடும் வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆம்லேட் மாதிரியே இருக்கும், ஃப்ளேவரும் அதே மாதிரியே இருக்கும். சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. ஸோ சூப்பரான முட்டை இல்லாமல் வெஜ் ஆம்லேட் ரெடி. தேங்க்யூ.